ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம நண்டு சூப் பற்றி தான் பார்க்க வரோம். எனக்கு கடந்த 1 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா எனக்கு சளி. ஸோ இன்றைக்கி நம்ம நண்டு சூப் வச்சு குடிக்கலாங்களுக்காக எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நண்டை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு, ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. மிடில் பார்ட்டும் கொஞ்சம் கால் பெருசாக இருக்கிற நண்டும் சின்ன நண்டெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன், சின்ன கால் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே இடித்து போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஃப்ளெஷ் எல்லாம் நல்லா சூப்பில் இறங்குறதுக்காக அந்த காலெல்லாம் நல்லா இடித்து போட்டாச்சு. மிடில் இருக்கிற பார்ட் மட்டும் சரி கிரேவி பண்ணலாங்கிறதுக்காக தனி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம இடிச்சதெல்லாம் ஒரு குக்கரில் போட்டுட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் சளிக்கு கொஞ்சம் நல்லா கேட்குன்றதுனால தேங்காய் எண்ணெய். அப்புறம் இது இஞ்சி பூண்டு விழுது, கூடவே பச்சை மிளகாயும் 2 சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சாச்சு. கூடவே சீரகம், மிளகு பவுடர், அப்புறம் மஞ்சள், கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே இருக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 சொம்பு இல்லை 1.5 சொம்பு 2 சொம்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் தண்ணி விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் காரம் போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 விசில் 7 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை விசில்லாம் வேணால் நீங்கள் சட்டியில் கூட வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். சூப் நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ நல்லா குடிக்கிறப்ப தொண்டைக்கு நல்லா ஒரு இதமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. சளி வந்துச்சு அப்படின்னா அது நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு.